வியாபார பெருமக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் வெள்ளையன் என்று சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை பெரம்பூரில் வியாபாரிகள் நல சங்க அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் மறைந்த வெள்ளையன் உடலுக்கு சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர், வியாபாரிகளுக்கு காவலனாக இருந்தவர் வெள்ளையன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய எண்ணம் எல்லாம் வியாபாரிகள் ஒற்றுமை மற்றும் அவர்களின் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் கூறினார். சுயநலுக்காக செயல்படாதவர் வெள்ளையன் என்றும் பெருமையுடன் குறிப்பிட்ட ஐசக் லிவிங்ஸ்டோன், இதுபோன்ற தலைவரை இனி வியாபார சங்கங்கள் பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இன்னைக்கு யாருமே அறிவிக்கப்படாத கடை அடைப்பு, எல்லாரும் மனமும் வந்து இன்னைக்கு கடை அடைச்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கடை அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உண்மையான ஒரு தலைவனை இறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரிகள் இன்னைக்கு அவங்க மனசில் ஃபீல் பண்ண வச்ச ஒரு அருமையான தலைவர். ஊருக்காக வாழ்ந்த நெஞ்சம். உண்மையிலே ஒரு அருமையான பாடல் உண்டு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. ஒரு எளிமையான வாழ்க்கை, அந்த நல்ல பெரிய மனசு, ஓடி ஓடி போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிற ஒரு பரந்த மனசு. அந்த மனசு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்கள கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த பெரம்பூர் பகுதியே இன்றைக்கி திணற அளவுக்கு இன்றைக்கி கூட்டம் வந்து வந்து அவங்கள பார்த்துட்டு போகுது. அவங்க பெரிய செல்வம் சேர்த்து வச்சுட்டு போகலை, ஆசையை சேர்த்து வைக்கல. ஆனால் எல்லாருடைய மனசுலேயும், குறிப்பாக வியாபார பெருமக்கள் மனசில் நீங்காத இடத்த அவங்க நெஞ்சில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கண்ணீரோடு மக்கள் வந்து அவங்கள பிரியாவிடை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு உதாரண புருஷனாக அவங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்றது நல்ல தெளிவாக தெரியுது. ஊருக்காக வாழ்ந்தவர்கள், உண்மையாக வாழ்ந்தவர். இன்றைக்கி பொதுத்தொண்டு அப்படின்னு வரும்போதே அதில் நிறைய சுயநலத்தோடு வர்ற கூட்டத்தின் மத்தியில் ஒரு இம்மியளவும் சுயநலம் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து, கடைசி வரைக்கும் அவங்க மூச்சு பேச்சு எல்லாம் என்னை அடிக்கடி பார்க்க வருவாங்க. தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவாங்க. வரும்போதெல்லாம் அவங்களுடைய இயக்கம் பேச்சு எல்லாமே வியாபாரிகள், அவங்களுடைய ஒத்துமை, அவங்களுடைய நலன், இதை முன்வச்சே இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு பண ஆதாயமும் பார்க்காத ஒரு நல்ல அருமையான ஒரு வியாபாரி தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். இனிமேல் இந்த வியாபார கூட்டம் இப்படி ஒரு தலைவரை பார்க்குமாங்கிறது 100% சந்தேகம்.